இன்றைக்கி அடை தோசை செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். பச்சை அரிசி 2 கப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு ஒரு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 கப் அளவு போட்டுக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன், பாசிப்பருப்பு ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா 2 to 3 மணி நேரம் நல்லா ஊறி வரட்டுங்க. அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. காஞ்ச மிளகாய் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 4, இஞ்சி 1/2 துண்டு, பெருங்காயம், மிளகு, சீரகம் இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். இப்போ தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாவெல்லாம் அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஒரு சின்ன கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்ந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக தாளிப்புக்கு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வதக்கியாச்சு. மாவில் கொட்டிடலாம். துருவி வச்சுருக்க கேரட்டும் கொத்தமல்லியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது அடை தோசைக்கு ஊற்றிடலாம். இப்போ தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றி தோசைக்கு சுடுற மாதிரி நல்லா மெலிசாகவே சுட்டுக்கலாம். அடை தோசை மாவு நல்லா வெந்து வரணும், அதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தோசை வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சமான சட்னியோடு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி எத்தனை தோசை சுட்டாலும் தவாவில் ஒட்டியே வராது, அதுக்காக தான் இத்தனை தோசையும் நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.